அப்புறம் என்ன, வேன் வந்துருச்சு, எல்லாரும் கிளம்பலாமா? வேணா, எங்களாச்சும் கிளம்புதீங்களா? ஆடா அது ஒண்ணும் இல்லப்பா, இவனுக்கு வயசு போய்கிட்டே இருக்கு. இப்பதான் இந்த ஊருக்கு வந்து செட்டில் ஆயிருக்கோம். இவனும் நல்ல வேலையில இருக்கிறான் இப்போ. அதான் பொண்ணு பார்க்க கிளம்பிட்டோம். வாழ்த்துக்கள் அறிவழகன். தேங்க்ஸ். நல்ல நேரத்துல தான் வந்திருக்கீங்க. எல்லாரும் பழைய ஃப்ரெண்ட்ஸ் தானே, நீங்களும் கூட வாங்க. ஐயோ, ஏமா தாம்பாள தட்டு வெத்தலை பாக்கெல்லாம் எடுக்கணும், உள்ள போங்க. அறிவு, நீ வாப்பா, கிளம்புறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு வருவோம். நீங்களும் வாங்க. வந்துடுறேன். என்னடா இப்படி ஆயி போச்சு? இதான் உன் அப்பனோட அருளா? இல்லை, இதுவும் என் அப்பனோட வேலை தான். அவன் போடுற கணக்கு நமக்கு சட்டுன்னு விளங்காது. ஆனால் கண்டிப்பாக ஏதோ நடக்கும் பாரு. அறிவு கூட அவங்க அம்மா இழுத்த இழுப்புக்கெல்லாம் போறாரே. உன்னை கவனிச்சியா? அவன் பள்ளிக்கூடத்துலேருந்து ரிசைன் பண்ணதை அவங்க வீட்டில் யாருக்கும் சொல்ல போல இருக்கு. இன்னும் அவன் அங்கே தான் வேலை செய்கிறான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் தெரியறதுக்கு முன்னாடி அவன் கொடுத்த லெட்டரை கிழிச்சு போடணும். ஏன்பா சண்முகம், நீங்களும் வேன்ல வந்து ஏறுங்க, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பொண்ணு பார்க்க போவோம். அங்கிள், நாங்க எதுக்கு? பொண்ணு பார்க்க போறப்ப சொந்த பந்தம், அறிஞ்சவங்க, தெரிஞ்சவங்கன்னு போனாதானே நமக்கும் ஒரு கெத்தா இருக்கும். சூடாமணி பெத்த மகளே, இந்தா தட்டு புடி. புடிமா, வாங்க போலாம். என்னடா இப்படி ஆயி போச்சு? நம்ம ரத்னாவுக்கு மாப்பிள்ளை பார்க்க வந்தோம், இப்ப அந்த மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்க்க போற மாதிரி ஆயிடுச்சே. சண்முகம், சீக்கிரம் வாங்கப்பா, வேன்ல வந்து ஏறுங்க. கூப்பிடுதாவ வா.